Friends, welcome to CBC class 11th maths. Adile exercise number 9.2 question number 13 kind of solution. Find the equation of the line passing through the point making an angle 2 pi by 3 with the positive of x-axis. Okay, அது first of அது இருக்கட்டும். அதாவது ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுமா passing through the point 0, 2. See, இது origin 0 2 நான் இங்கே எடுத்துக்கிறேன் 0, 2 இது வழியாக பாஸ் ஆகிட்டு போகுதான் and making angle 2 pi by 3 with positive. See, positive direction na anti-clockwise இப்படி பார்க்கணும். So 2 pi by 3. So 2 pi by 3 எவ்வளோ 2 into pi by 3 எவ்வளோ டிகிரிப்பா 60 டிகிரி 2 into pi by 3 60 டிகிரியா 2 into 60 120 டிகிரி ஓகேவா. ஸோ இது அக்யூட் ஆங்கிள் அப்டியூஸ் ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸோட 2 pi by 3 ஆங்கிள் மேப் பண்ணி 0, 2 வழியாக பாஸ் ஆகிட்டு போகுது. இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன், இந்த லைனுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா, அந்த பாயிண்ட் ஏன்னு வேணால் வச்சுக்கலாம். இந்த லைன் எப்படி போகுது, இங்கே சும்மா பின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஏபி கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பாரு நமக்கு பாயிண்ட் இருக்கும், ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட்டு கூடவே ஒரு ஸ்லோப் இருந்தால் நமக்கு சம் ஈஸியாக முடிஞ்சிடும். கரெக்டாக 1.1 ஸ்லோப்னா என்ன ஃபார்முலா, ஜஸ்ட் ரீகால். ஒரு பாயிண்ட்டு அண்டு ஸ்லோப் இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைனுக்கு என்னப்பா ஃபார்முலா, நிறைய பேர் சொல்கிறீங்க வரையும் கேட்குது. y மைனஸ் ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், இதையும் யூஸ் பண்ணலாம். ஆர் y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஒரு சில ஸ்கூலில் எது யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில ஸ்கூலில் எது யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ரெண்டுமே ஒன்று தான்ப்பா, x1 y1 நீங்கள் x0 y0. ஓகேவா. நான் அதை இதே யூஸ் பண்ணுறது நம்ம புக்கில் இருக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதில் நமக்கு இப்போ x0 y0ங்கிறது பாயிண்ட் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஸ்லோப்பு எம் இல்லை, அதுக்கு வராத ஆங்கிள் இருக்குது. ஸோ ஸ்லோப்பு எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம எம்ங்கிறது ஆங்கிள் கொடுத்துட்டா tan theta tan 2 pi by 3. இப்போ tan 2 pi by 3 அதாவது tan 120 டிகிரிக்கு வேல்யூ நமக்கு வேணும். ஓகேவா, கொஸ்டின் டாப் வச்சிடலாம். tan 120 டிகிரி 120 டிகிரி எப்படி எழுதலாம், tan 180 மைனஸ் 60 டிகிரின்னு எழுதலாம். கரெக்டாக 120 180 மைனஸ் 60. நீங்கள் நம்ம சேனலே ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஐடியாவுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா, அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க, அதில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ 180னா இந்த இடம் இது 0 டிகிரி, இது 90, இது 180. 180 மைனஸ் அப்புறம் 180 விட சின்னதாக, அப்போ இந்த இடம் இந்த ஐடியா வரும். ஆல் சில்வர்னது சைனு கொசிக்கன்ட்டும். டேன் வருமா, வராது. ஸோ நெகட்டிவ் போடணும். 180னா நோ சேஞ்சு, டேன் அப்படியே வரும். இந்த 60 டிகிரி அப்படியே போட்டுக்கணும். மைனஸ் டேன் 60 டிகிரி வேல்யூ ட்ரிக்னாமெட்ரி டேபிள் உங்களுக்கு தெரியும். டேன் 60 டிகிரி வேல்யூ √3. ஸோ இதான் என்னோட ஸ்லோப்பு. ஓகேவா. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆல் சில்வர் டீ கப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஸ்லோப் கிடச்சிருச்சா, ஒரு பாயிண்ட் இருக்குது, ஸ்லோப்புக்கு இந்த ஃபார்முலா போட்டுடலாமா. therefore ஈக்குவேஷன் ஆஃப் லைன் y மைனஸ் ஒய் நாட்னா இந்த பாயிண்ட் 2, எம்னா மைனஸ் √3, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்னா 0. ஓகேவா. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா, அந்த மைனஸ் √3 இவ்வளோ தள்ளி விட்டுருங்க. இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தள்ளிக்கலாம். மைனஸ் √3 இங்கே எக்ஸ் மைனஸ் 0னா எக்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ இது மைனஸ் √3 எக்ஸ் ஆகிடும். கரெக்டாக. இந்த பக்கம் ஒய் மைனஸ் 2. நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் போது எப்பவுமே எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறத பாசிட்டிவ் ஆக்கும். ஸோ இந்த மைனஸ் √3 எப்படி தள்ளி விட்டால் ப்ளஸ் √3x ப்ளஸ் ஒய், இது இப்படி வந்துருச்சு, இது இங்கே தான் இருக்குது. -2 = 0. இதான் என்னோட அந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன். இந்த ஏபிங்கிற லைனோட ஈக்குவேஷன் இதான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஏபி. இப்போது கொஷினை திரும்ப டிஸ்பிளே பண்ணுறேங்க பாருங்களேன். கொஷினில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஆல்சோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பேரலல் டு இட். ஸோ இதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைங்க, இதுக்கு பேரலாக இதே மாதிரி ட்ரெயின் தந்தவள மாதிரி இப்படி போகுது. ஓகேங்களா, பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். அண்ட் கிராசிங் த ஒய் ஆக்சிஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 யூனிட்ஸ் பிலோ த ஆரிஜின். சி, இது ஆரிஜினுக்கு பிலோ 2 யூனிட்ஸ். இந்த ஃபார்முலா மட்டும் அழிச்சிட்டுமா, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து என்னோடய ஒய் ஆக்சிஸ், இது ஒய் டேஷ்,
ஸோ இதுக்கு பேரலாக ட்ரெயின் தண்டவாளம் மாதிரி இப்படி பேரலாக போகுது. அண்டு கிராசிங் இது வந்து கிராஸ் பண்ணுது எதை ஒய் ஆக்சிஸை பிலோ 2 யூனிட்ஸ். இது வந்து -1 2 யூனிட்ஸ்க்கு பிலோனா இது 1 யூனிட், இது இன்னொரு யூனிட் 2 யூனிட்ஸ் பிலோ -2 வழியாக கிராஸ் ஆகுது. ஓகேங்களா, ரைட்? இது புரிஞ்சிச்சா? இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2 லைன் பேரலாக இருந்தால் இந்த லைனோட ஈக்குவேஷன் அப்படின்னும். இதை வேணால் ஏபின்னு எடுத்துட்டோமா, இதை வந்து சிடின்னு வச்சுக்கோங்க. ஓகே, 2 லைன் பேரலாக தானே இருக்குது. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. 2 lines are parallel. பேரலல்னா நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். அதோட ஸ்லோப்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்கப்பா, பின்றாம்ப்பா அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, ரீகால். ஓகே, 2 லைன் பேரலாக இருந்தால் அது ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த லைனோட ஸ்லோப் வந்து -√3னா இந்த லைனோட ஸ்லோப் என்ன வரும், -√3 தான். பாசிங் த்ரூ த பாயிண்ட் என்ன பாயிண்ட் இது, -2. ஸோ இது வந்து 0, -2. ஒய் ஆக்ஸ் தானே -2 இருக்குது. ஸோ அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கலாம்ல. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஒரு பாயிண்ட் இருக்குது, என்ன ஒரு பாயிண்ட்டு அண்டு ஸ்லோப்பு. கரெக்டாக ஒரு பாயிண்ட் என்னது, இந்த பாயிண்ட்டு 0, -2 அண்ட் ஸ்லோப் இதோட ஸ்லோப்பு தான் இதுக்கும். m is equal to -√3. இதே ஃபார்முலா y minus y0. ஸோ y minus இது x0, இது y0 -2 is equal to m வந்து -√3 into x minus x0 வந்து 0. ஸோ -√3 x minus 0னா x தான். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் y plus 2 ஆகிடும். இதை இப்படி தள்ளி விட்ருங்க. ஸோ -√3 எடுத்துட்டா +√3x plus y plus 2 equal to 0. ஸோ இது என்னோட செகண்ட் இந்த லைனோட ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் சிடிங்கிற லைனோட ஈக்குவேஷன். நான் இந்த லைனை ஏபின்னு பேர் வச்சுக்கிட்டேன், ஏபின்னு பேர் வச்சுட்டேன், இதை சிடின்னு பேர் வச்சுட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சது. புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா செம்ம? அழகாக லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கா? எஸ். ஸோ லட்டு மாதிரி சாப்பிட்டுட்டு செம்ம முடிச்சிடணும். ஓகே, டாடா பாய்.